இன்னைக்கு சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா மோர் தென் 50% கேசஸில் ஆண்கள் தான் இன்ஃபெர்டிலிட்டிக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெர்டிலிட்டிங்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸாகவே ஆயிடுச்சு. நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துருச்சு. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்கள் செலவு பண்ணி காசும் போய் குழந்தையும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கக்கூடிய பல பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். முக்கியமான சில விஷயங்களை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். அதை ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். 70% கேசஸில் இயற்கையாகவே ரிசல்ட் கிடச்சிரும். நம்ம உடம்புலையும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாகி அதே நேரத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குறையும் போது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் தான் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால மேல் ஃபெர்டிலிட்டி ரொம்பவே பாதிக்கப்படுது. அப்போ இதை கட்டாயமா ஒரு பேலன்ஸுக்கு கொண்டுட்டு வரணும் இல்லையா? ஸோ இதை பேலன்ஸ் கொண்டுட்டு வரதுக்கு 2 விஷயம் நடக்கணும் உடம்புல. ஒன்று, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகணும். 2வது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் குறையணும். இது ரெண்டுமே நடந்தாதான் ஒரு சமநிலை வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்றது பார்ப்போம். ஸோ பொதுவாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் நியூட்ரியன்ஸ் மூலமாக தான் உள்ள போய் சேருது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை சரியா தேர்வு செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தாலே உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தானா இம்ப்ரூவ் ஆயிடும். எந்தெந்த உணவுப் பொருட்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். அதில் முக்கியமாக சில விஷயங்களை நான் மென்ஷன் பண்ண ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் முருங்கா. இந்த முருங்கா இலையாவோ இல்லை அந்த விதையாவோ, அதாவது அந்த முருங்கை காயில் இருக்கக்கூடிய அந்த விதையாவோ இல்லை பூவாவோ எவ்வளோ கிடைக்குதுனாலும் சரி, எப்படிப்பட்ட ஃபார்மட்லனாலும் சரி, அது சூப்பாவோ கீரையாவோ நீங்கள் எப்படி குடிக்கிறதோ இது ஒரு பெஸ்ட் மல்டிவிட்டமின்னே சொல்லலாம். இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. பல மூலிகைகள் சாப்பிட்டு கிடைக்கக்கூடிய பலன் இந்த ஒரே ஒரு உணவுப் பொருளே கிடைச்சி போயிருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். கொஞ்சம் போல பாயில் பண்ணி அதை ஜூஸ் போட்டு அடிச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து ரத்த ஓட்டம். ஸோ ரத்த ஓட்டம் அதிகப்படுத்துறதுக்கு பீட்ரூட்டையும் மாதுளத்தையும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்டு வரலாம். டெய்லியும் முடிஞ்சா சாப்பிடுங்க. அடுத்து ஆரஞ்சு, லெமன். ஸோ இதோட சேர்த்து ஊர்ன பாதாம் பீசனையும் கலந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையும், கவுண்டிங்கும் நேச்சுரலாக இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய வாட்டர் மெலன், தண்ணி பழம் பார்த்தீங்கன்னா கவுண்டிங்கை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிவிடும். முக்கியமாக அதோட விதையை நல்லா கடிச்சு சாப்பிடுங்க. அதோட கீழ்ப்பகுதியில் அந்த வெள்ளையா இருக்கு இல்லையா, அதையும் நல்லாவே சாப்பிடுங்க. அடுத்து ப்ரூவன் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடியது செவ்வாழையும் தக்காளியும். தக்காளியில் லைகோபின் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். பொதுவாக நீங்கள் தக்காளி சாப்பிடும்போது பாயில் பண்ணி சாப்பிட்றது நல்லது. அடுத்து ப்ரொக்கோலியும் முட்டைக்கோசும் ஈஸியாக கிடைக்குது. டெய்லியுமே அதை சேர்த்துக்கங்க முடிஞ்சா. அடுத்து சில குவாலிட்டியான ஸ்நாக்ஸ் சொல்கிறேன். காலையில் சாயங்காலம் 2 நேரமே சாப்பிடலாம். நம்பர் 1 நட்ஸ், அதாவது வால்நட், பாதாம், பச்சை பூசணி விதை. இந்த 3த்தையும் முடிஞ்சா ஒரு சின்ன கவரில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கோ இல்லை டயர்டாகிற மாதிரி ஃபீலிங் இருக்கோ, வெளியில் கண்டதை சாப்பிடாம இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கவுண்டிங்கும் நேச்சுரலாக இம்ப்ரூவ் ஆகும். நான்வெஜ்ல பேசிக்கானது முட்டை. குறைஞ்சது ஒரு 4 ஆச்சு எடுக்க ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் கருவை அவாய்ட் பண்ணிட்டு வெள்ளைக்கருவை அதிகமாக சாப்பிட்டுட்டு வாங்க. ஸோ அடுத்து ஆட்டுக்கறி நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் லிவரையும் ஸ்ப்ளீனையும் விட்டுறாதீங்க. பொதுவாக நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னாவே ஸ்ப்ளீன் சாப்பிடுங்க, ஹீமோகுளோபினை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, எஸ்பெஷலி பெண்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் மீன் சாப்பிட்றதா இருந்தால் மத்தி மீன் சாப்பிடுங்க. அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சாப்பிட்ற விஷயத்தை பற்றி நம்ம சொன்னோம். சாப்பிடக்கூடாத ஏதாவது விஷயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் பொதுவாக எந்த டாக்டர்ஸ்ட்ட போனாலுமே இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூனாவே முக்கியமாக நீங்கள் ஒபிசிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடம்பை குறைக்க சொல்லுவாங்க. ஸோ உடம்பை குறைக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் ஆயிலி ஃபுட்ஸ் வாங்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் வெளியில் வாங்கி சாப்பிட்றது, பஜ்ஜி வடை வாங்கி சாப்பிட்றது கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். 2வது சுகர். இப்போ எவ்வளோ சாப்பிட்டு இருக்கீங்களோ பாதிக்கு பாதி நீங்கள் குறைச்சி தான். மேல் இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க 3 விஷயம் கட்டாயம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். நம்பர் 1 ஆல்கஹால், நம்பர் 2 ஸ்மோக்கிங், நம்பர் 3 டிராவல். ரொம்ப டிராவல் பண்ணுறவங்களுக்கு கவுண்டிங்கில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அப்படியே கவுண்டிங் இருந்தால் கூட மொட்டிலிட்டி பிரச்சனையும் மார்ஃபாலஜிக்கல் பிரச்சனையும் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டிராவலிங் பண்ணுறதை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுங்க. ஒரு 3 விஷயத்தை நீங்கள் உங்கள் ஹேபிட்ஸில் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நல்லாவே குறையும் உடம்புல. நம்பர் 1 நடைப்பயிற்சி, நம்பர் 2 எக்ஸசைஸ், நம்பர் 3 நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம். நல்ல தூக்கமும் ஸ்ட்ரெஸ்ஸும் அண்ணன் தம்பி மாதிரி. நல்ல தூக்கம் வரணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கணும். தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மொபைலையும் பார்க்கக்கூடாது, டிவியும் சுவிச் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய ப்ளூ ரேஸ் மெலோட்டனின் அப்படிங்கிற ஸ்லீப்பிங் ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணி நமக்கு ஆழ்ந்த தூக்கத்தை வரவிடாது. பெட்ரூமுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்துட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா தற்செயலாவே நம்ம என்ன பண்ணிடுவோம், எடுத்து அந்த மொபைலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதனால நம்ம தூக்கம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முக்கியமாக இந்த மேல் இன்ஃபெர்டிலிட்டி வர்றது காரணமே ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கம்மி பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அது எப்படி பண்ணுறதுன்றதையும் சொல்லியிருக்கிறேன். மேல் ஃபெர்டிலிட்டிக்கு தேவையான எல்லா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நியூட்ரியன்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு மூலிகை பேக் கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு மூலிகை பேக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ஊட்டி நேச்சுரல்ஸ் தயார் பண்ணக்கூடிய ஃபெர்டிலிட்டி பூஸ்டர் பேக். இந்த மூலிகை பேக் 6 பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கு. நம்பர் 1 கவுண்டிங் இஷ்யூஸ், நம்பர் 2 மொட்டிலிட்டி நீந்துதல் பிரச்சனை, நம்பர் 3 மார்ஃபாலஜி, நம்பர் 4 ஸ்ட்ரெஸ், நம்பர் 5 நல்ல தூக்கம், நம்பர் 6 மோஷன் இஷ்யூஸ். இந்த 6 பிரச்சனை உள்ளவங்க தாராளமாக இதை வாங்கி சாப்பிடலாம். இது 6மே அந்த ஒரே பேக்லேயே சால்வ் ஆகிடும். இது நான் மட்டும் சொல்லலைங்க, நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பர் நீங்கள் கால் பண்ணுங்க, அவங்ககிட்டயே ஃபீட்பேக்கும் கேளுங்க. அவங்க
உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை வரும் பட்சத்தில் அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க. ஜஸ்ட் 3 months நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே போதும், உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். முக்கியமாக ஃபெர்டிலிட்டி பிரச்சனை இருக்கவங்களுக்கு.